நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இந்தியாவே கொதித்து போயிருக்குது. இந்தியர்கள் அத்தனை பேர் இந்தியர்கள் மட்டும் என்ன கேன பசங்களா என்று கடுப்பேறி இருக்கின்றார்கள். இப்படி கடுப்பேறுவதற்கு யார் காரணம்? மோடியா, ட்ரம்பா, எலான் மஸ்கா, சீனா காரணம்? யார் காரணம் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இந்தியர்கள் மட்டும் என்ன கேன பசங்களா என்று கேட்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் விரிவா நம்ம பார்க்க போறோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு டெஸ்லா கார் அறிமுகமாயிருக்குது இந்தியாவில், மும்பை பகுதி பந்தராவில். இப்படி கார் அறிமுகமான பிறகுதான் இந்தியாவினுடைய சோசியல் மீடியாவில் எல்லோரும் இந்தியர்கள் என்ன கேன பசங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கார் தொழிற்சாலையை தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுத்து டெஸ்லா காரை உற்பத்தி பண்ணி இந்தியாவில் விற்பனை செய்ய வேண்டும். உலகத்திலேயே அதிக கார்கள் விற்பது இந்தியாவில் தான். இந்தியாவை நம்பி எந்த கார் வந்தாலும் சரி கைவிடுவதே கிடையாது. கியா என்ற கார் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்தது. இந்தியாவில் எல்லா ரேஞ்சிலும் பாத்தீங்கன்னா கார்கள் இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் கியா மோட்டார்ஸ் ஆனது முதல் முறையாக இந்தியாவில் ஃபேக்டரி தொடங்கினாங்க. எத்தனையோ வேரியன்ட் இருக்குது, எத்தனையோ வகை கார்கள் இருக்குது. பாரம்பரியமாக மாருதி இருக்குது, சுசுகி இருக்குது, டாடா இருக்குது. இவர்களை எல்லாம் தாண்டி கியாவை எவன்டா வாங்க போறான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்தியர்களை நம்பிட்டாங்கன்னா கைவிட மாட்டாங்க அப்படின்னு கியா இறங்கினா ஆட்டோமேட்டிக் கீருன்னா, சும்மா எல்இடி லைட்டுன்னா, ஜிகு ஜிகுன்னா, அப்புறம் பேல் ஒயிட் காருன்னா, இப்படி ஏதோ விளம்பரப்படுத்தி இன்னைக்கு கியா காரும் சக்சஸ்ஃபுல்லா ஓடுது. இப்படி இந்தியர்களை நம்பி நீங்க கார் கம்பெனியை தொடங்கலாம் அப்படின்னு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சுயசார்பு இந்தியா என்ற அடிப்படையில இந்தியாவில் கார் தயாரிக்க வேண்டும் என்று எலான் மஸ்க் கிட்ட கேட்டாரு. எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கட்டி நான் எங்க தயாரிக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க கூலிக்கு ஆள் கிடைப்பது கஷ்டமா இருக்குது. எங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் ரெண்டே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒன்னு சீனாவில், ஒன்னு அமெரிக்காவில். ஸோ அங்கிருந்து இந்தியாவுக்கு கூட்டு வர முடியாது. இந்தியாவில் நிறைய பேர் படிச்சிருந்தாலும் என் கம்பெனியில் வேலை செய்கின்ற அளவுக்கு திறன் இருக்கிறதா? அதனால திறன் உள்ள இளைஞர்களை தேடி கண்டுபிடிப்பதே பிரச்சனையா இருக்குதுப்பா. அதனால உற்பத்தி செலவு அதிகமாகுதோ இல்லையோ, ஆனா தகுதியான ஆள் இருக்காது. நான் அமெரிக்காவிலிருந்து ஒன்னா காரை இந்தியாவில் இறக்குமதி செய்து நான் விற்கிறேன் அப்படின்னாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடியாது. இந்தியாவில் தான் கார் உற்பத்தி பண்ணணும், அங்கிருந்து தான் நீ விற்கணும், அதுதான் நல்லதா இருக்கும், இல்லைன்னா டாக்ஸ் எகுரும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அது மட்டும் இல்ல, சீனாவிலிருந்து நேரடியாக பொருள் இறக்குமதி கிடையாது. அதுக்கு நம்ம இந்தியா தடை விதித்து விட்டது. கல்வான் மோதலுக்கு பிறகு நம்ம சீனாவுடைய எல்லா ஆப்புகளும் கூட, அதாவது செல்போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புகளுக்கு கூட நம்ம தடை விதித்தோம். அப்படி சீனாவுடைய செயலிகள் இருந்து சீனாவுடைய பொருட்கள் வரைக்கும் நம்ம தடை விதித்துக்கின்ற இந்த தருணத்துல டெஸ்லாவுடைய மிகப்பெரிய கம்பெனி சைனாவில் இருக்குது. உலகம் முழுவதும் அங்கிருந்து தான் கார்களை ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அங்கிருந்து இறக்குமதி பண்ணி நான் விற்கிறேன் அப்படின்னு மோடி கிட்ட சொன்னாங்க. சைனாவிலிருந்து இறக்குமதி பண்ணோம்னா இன்னும் கார் விலையானது கம்மியாகும், பார்த்து கன்சிடர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொன்னாரு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில 2 மாசத்துக்கு முன்பாக அமெரிக்கா செல்லுகின்ற பொழுது எலான் மஸ்கை சந்தித்தாரு. அப்ப பேச்சுவார்த்தை நடந்தது. நேரடியாக கம்பெனி தொடங்க முடியாது, ஆனா கார் ஒன்னா ஷோரூம் திறந்து சைனாவிலிருந்து இறக்குமதி பண்ணி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் எலான் மஸ்க். சரி பரவாயில்ல, எப்படியோ ஒன்று கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்தா பரவாயில்ல அப்படின்றதுக்காக மோடி அவர்களும் சைனாவிலிருந்து நேரடியா இறக்குமதி பண்றதுக்கே அனுமதி அளிச்சிட்டாரு. அதுதான் கான்ட்ரவர்சி. எலான் மஸ்க் மட்டும் சைனாவிலிருந்து நேரடியா பொருட்களை இறக்குமதி பண்ணலாமா, அப்ப மற்றவங்களாம் என்ன கேன பசங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிறகு சீனா பொருட்களுக்கு இருந்த தடையை பாத்தீங்கன்னா இந்தியா விலக்கி விட்டது. சில குறிப்பிட்ட இனங்கள் மீது மட்டும் இந்தியா தடை விதித்திருக்குது, சிலவற்றை மீது இருக்கக்கூடிய தடையை இந்தியா நீக்கிடுச்சு. அதனால எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் மும்பையில தன்னுடைய ஷோரூமை திறந்தாரு. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் மும்பையில எலான் மஸ்க் அவர்கள் ஷோரூம் திறந்ததுக்கு கொண்டாடினார். எப்பா நீண்ட நாளா எதிர்பார்த்தோம், ஆனா மும்பையை தேர்ந்தெடுத்து எந்த இடத்துல கார் ஷோரூம் திறந்திருப்பதுக்கு எலான் மஸ்க் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு
எலான் மஸ்க் அவர்கள் உலகம் முழுவதும் ஃபேக்டரி வச்சிருக்கான், கார் விற்பனை பண்றான். இந்தியா மட்டும் ஏன் விலக்கப்பட்ட பகுதியா இருக்குது? சோ இந்திய மக்கள் வாங்க தகுதியற்றவர்களா அப்படின்னு சொல்ற கேள்வி எழுந்தது. அதனால எப்படியாவது இந்தியாவை கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைச்சாங்க. சொன்ன மாதிரி எலான் மஸ்க் வந்து ஷோரூம் திறந்தாரு. அந்த ஷோரூம்ல 2 விதமான மாடலை அறிமுகப்படுத்தினாங்க. ஒய் வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 விதமான மாடல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்னு ரியல் வீல் டிரைவ், இது ஒரு பேசிக் மாடல். இந்தியாவில் எவ்வளோடா விலை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 59,98,000 ரூபாய். இன்னொரு வேரியன்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ், இது 69,98,000 ரூபாய். அதை விட ஒரு 10 லட்சம் ரூபாய் கூடுதலாக இரண்டாவது வேரியன்ட் விற்கிறாங்க டெஸ்லா. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் பிரியர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியர்கள் மட்டும் என்ன கேன பசங்களா? இப்போ டெஸ்லா கார் இந்த 2 மாடலை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க தெரியுமா? இதை நாம அமெரிக்காவில் வாங்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிந்து ஒரு 34 லட்சம் ரூபாய் ஆகும். அதுலயும் அமெரிக்காவில் டெஸ்லா காருக்கு $1000 வந்து பாத்தீங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 32 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சமா வரும். அதுலயும் லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ்னு சொல்றோமே, அந்த ஹைபிரிட் இருக்குல்ல, அந்த வேரியண்ட்டுக்கே வந்து 32 லட்சம் ரூபாய் தான் நம்ம செலவழிப்போம். ஆனா இன்னொரு பேஸ் மாடல் இருக்கு இல்லையா, ரியல் வீல் டிரைவ், அது வெறுமனே ஒரு 26 லட்சம் ரூபாய் தான் வரும் அமெரிக்காவில் இந்த டெஸ்லா ஒய் மாடல் காரை வாங்கணும்னா. ஆனா இந்தியாவில் மட்டும் அமெரிக்காவில் கொடுத்து நம்ம என்ன விலை வாங்குறோமோ அந்த விலையோட 2 மடங்கு செலவழிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்தியர்கள் மட்டும் என்ன கேன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு டெஸ்லா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, இந்தியாவில் இறக்குமதி பண்ணி வித்தன்னா இந்திய அரசாங்கமானது கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா வரி போடும். அதுலயும் மின்சார கார் என்கின்ற போது டாக்ஸ் கம்மியா இருக்கு. இதுவே டீசல் பெட்ரோல் காரா இருந்தா இன்னும் டாக்ஸ் அதிகமா இருக்கும். டெஸ்லா காரை வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஆனா உண்மையாகவே டாக்ஸ் அப்படிதான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அந்நிய மண்ணிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருளை இந்தியாவில் இறக்குமதி பண்ணி வித்தோம்னா இருக்கின்ற விலையில 90% வரி கட்டி தான் ஆகணும். அப்புறம் ஆன் ரோடு வர வேண்டும் என்றால் நாம ரோட் டாக்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் 59,98,000 ரூபாய் வருகிறது பேஸ் மாடல். இதுக்கு காரணம் மோடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும், அதுதான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கின்றார். ஏன்னா நம்ம நாட்டில் ஆட்களும் இருக்கிறாங்க, சம்பளம் கொடுப்பதும் குறைவு, உற்பத்தியும் பெருக்கலாம், இங்க மட்டும் இல்லாம உலகத்துல எங்க வேணாலும் ஏற்றுமதி செய்யலாம். இப்படி பல்வேறுபட்ட வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கேவலமா பார்க்கிறாரு. உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறாரு. அதுலயும் எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனமா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கின்ற ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. 8 மணி நேரமா கட் அண்ட் ரைட்டா போயிடுவாங்க. அதுலயே டீ குடிக்க சாப்பிட அப்படின்னு 1 மணி நேரம் போயிடும். அதனால உற்பத்தி பாதிக்கும். குறைந்தது 12 மணி நேரமாவது வேலை நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும். அப்பதான் டெஸ்லாவும் வரும், அப்பதான் ஆப்பிளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்தார்கள். ஆனா ஒரு வழியாக ஆப்பிளானது இந்தியாவில் வந்து களமிறங்கி விட்டது. ஆனா டெஸ்லாகாரன் மட்டும் இந்தியாவில் களமிறங்கவில்லை. ஏயா இப்ப மட்டும் ஆப்பிள் நிறுவனத்துல இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் வேலை செய்யறாங்களா? கடந்த காலங்களில் இந்தியர்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய மாட்டாங்க, 8 மணி நேரம் தான் டியூட்டி அப்படின்னு வந்து இந்தியர்களை குறை சொன்ன ஆப்பிள்காரன் எப்படி இந்தியாவில் கம்பெனி தொடங்கினா அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்பிள் நிறுவனமானது முழுக்க முழுக்க சீனாவையே சார்ந்திருந்தது. இப்போ சீனாவில் உற்பத்தி செலவு கூடி போய்விட்டது. ஏன் உற்பத்தி செலவு கூடிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரித்து போச்சு. அப்போ ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சம்பளம் கொடுத்து ஆப்பிளை உற்பத்தி பண்ணி இந்தியா போன்ற பெரிய மார்க்கெட்ல கொண்டு வந்து இறக்கணும்னா இந்திய அரசாங்கம் போடுகின்ற டாக்ஸ்ல ஐபோனை விற்கவே முடியாது. அதனால ஏகப்பட்ட பிராண்டுகள் போட்டியில் இருப்பதனால ஆப்பிளும் வித்தாகணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் இந்தியாவிலே வந்து தொடங்கிட்டான். ஆனா டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விற்பனையே தேவையில்ல, உலகம் முழுவதும் எக்கச்சக்கமே எனக்கு விற்குது, இந்தியா ஒரு மார்க்கெட்டா, அதுவும் இந்தியாவில் குறைந்த விலை கொண்ட கார்கள் தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு என்று ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, நான் ஏன் அங்க தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருப்பதனால சைனாவில் உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க.
முதல் கட்டமாக 8000 கார்களை வந்து டெஸ்லா நிறுவனமானது இந்தியாவில் இறக்குமதி பண்ணுகிறது. 8000 கார் வித்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள் வித்துவிடும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கௌரவத்துக்காக வாங்குவான். டெஸ்லா என்கின்ற போது ஒரு பேர் எடுத்திருக்கிறது. எலான் மஸ்க் இந்தியாவில் கார் ஷோரூம் திறந்த உடனே முதல் கார் யார் வாங்க தெரியுமா? நாங்க தான் வாங்கணும், ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே வாங்கிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால டெஸ்லா காரை வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. 8000 கார் ஒரே நாள்ல வித்துவிடும். அதை விட கூடுதலாக கூட புக்கிங் நடக்கும். ஆனாலும் இருக்கின்ற வரி என்கின்ற பொழுது ரொம்பவே அதிகமா இருக்கிறது. இப்போ எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை கை காட்டுறாரு. நீ சீனாவில் உற்பத்தி பண்ணேன்னு வச்சுங்களேன், நீ அமெரிக்காவுக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்க் மீது வரி போடுறார். அதனால எலான் மஸ்க் வந்து சீனாவில் அதிகமா வரி கட்டி பொருட்களை உற்பத்தி பண்றார். அப்படி உற்பத்தி பண்ண பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வருகின்ற போது சீனாவுடைய பொருட்கள் மீது இந்தியா 98% டாக்ஸ் போடுது. அப்போ 26 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கார் என்றால் இன்னொரு 21 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸா போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு 57 லட்சம் ரூபாய் வரியுடன் வந்து அந்த வண்டியினுடைய விலை வந்தது. அதனால தான் இந்தியாவில் ஏகப்பட்ட விலை இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ரோட்டுக்கு வரத்துக்கு வந்து 59,98,000 ரூபாய் வந்துருது. இப்படியாப்பட்ட காரை நம்ம வாங்கணுமா? இந்தியர்கள் மட்டும் என்ன கேன பசங்களா? நம்மளுக்கு என்று அத்தியாவசிய தேவைக்கு அவசரத்துக்கு போறதுக்கு சுசுகி இல்லையா, இல்ல ரெனால்டு இல்லையா, அது மட்டும் இல்ல டாடா இல்லையா, பாரம்பரியமாக மாருதி இல்லையா, அதிலே போலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுடைய மனம் கவர்ந்த டொயாட்டாவிலே நிறைய கார் வருது, நிறைய விலை குறைவான கார் வருது, அதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் டெஸ்லாவுக்கு பாய் பாய் சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ ஒன்று இந்தியர்களும் இந்த டெஸ்லா காரை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விலை குறைப்பு செய்யலாம். அதுக்கு எலான் மஸ்க் கிட்ட வேலை இல்லை, இந்தியா தான் டாக்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கமானது டெஸ்லா கார் மீது போட்டப்பட்டிருக்கக்கூடிய வரியை குறைப்பாங்களா? ஏன்னா டெஸ்லா கார் மீது வரியை குறைச்சிச்சுன்னா இந்தியா இன்னும் டாப் வேரியன்ட்லாம் இருக்குதாம் அமெரிக்காவில் டெஸ்லா கார், அவையெல்லாம் இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒய் வேரியன்ட் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க தெரியுமா? அதுல பேட்டரி பவரை பொறுத்த வரைக்கும் பின்வீல்ல மட்டும்தான் போய் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்காவில் ஆல் பவர் லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ் என்று சொல்லிவிட்டு எல்லா வீலுக்கும் வந்து பேட்டரி பவர் போயிட்டு எல்லா வீலையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற அளவுக்கான சிறப்பான தொழில்நுட்பம் கொண்ட கார்லாம் இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஆட்களே இல்லாம ஓடுகின்ற கார் இருக்குது. நாம டிரைவ் பண்ணவே தேவையில்லை, செல்ஃப் டிரைவே பண்ணுகின்ற அளவுக்கு சிறப்பான கார்கள்லாம் இருக்குது டெஸ்லாவில். இங்க வந்திருக்கின்ற வேரியன்ட்ல செல்ஃப் டிரைவ் கிடையாது. ஆனா எதிர்காலத்தில் அதை கொண்டு வருவோம், நீங்க செல்ஃப் டிரைவ் வேணும் என்றால் இன்னும் ஒரு 6 லட்சம் ரூபாய் சேர்த்து புக் பண்ணிக்கங்க, செல்ஃப் டிரைவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் கீர் கார் வந்திருக்குதோ அதே மாதிரி செல்ஃப் டிரைவ் கார் ஆனது அமெரிக்காவில் இருக்குது. ஆனா அங்க சாலை வசதியும் சாலையினுடைய தரமும் அங்கிருக்க மக்கள் கடைபிடிக்கின்ற சட்டத்திட்டங்களும் அருமையா இருக்குது. நம்ம இந்தியாவில் பொலிச்சுன்னு பான் பராக்கும் பீடியும் அதோட கண்டத்துல சிறுநீரும் எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் கடைபிடிக்க மாட்டானே. அவன் மஞ்சள் லைட் எரிஞ்சாருன்னா, சிகப்பு லைட் எரிஞ்சான்னா, பச்சை லைட் எரிஞ்சான்னா சரன்னு போயிட்டே இருக்குன்னா சந்து பூந்தெல்லாம் போகுது. அதனால டெஸ்லா கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ற மாதிரி ஆள் இல்லாம ஓடுற மாதிரி வந்தா கூட இந்தியன் ரோட்ஸ்ல வேலைக்காகாது. ஸோ பார்க்கலாம் டெஸ்லா கார் மீது போடப்பட்டிருக்கின்ற வரி குறைக்கப்படுமா? இந்தியர்களும் வாங்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஆசை இருந்து, ஏன்னா ஒரு சில கார்கள் வித்தா எந்த அளவுக்கு வரி கிடைக்குமோ அது பல கார்கள் விற்கின்ற போது அதில் வருகின்ற வரியானது ஈக்குவல் ஆயிடும். அதனால வரியை குறைத்து நிறைய கார்கள் வித்து அதன் மூலமாக வரியை சமன் செஞ்சலாம் அப்படின்னு இந்தியா நினைச்சு வரியை குறைக்குமா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி நண்பர்களே.